இல்லம்மா, இந்த நேரத்துல நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? முகூர்த்த நேரத்துல எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. அதுக்காக கல்யாணத்தையா நிப்பாட்ட முடியும்? இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ங்க. உங்களோட அமௌண்ட் நான் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்லம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீதாம்மா பண்ணி குடுக்கணும். ஒருத்தங்க என்ன மேக்கப்க்கு புக் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. அவங்க இப்போ நான் தான் வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் மேக்கப் போய் முடிச்சுட்டு வந்துடுறேனே. இங்க பாரு பூஜா, திரும்ப திரும்பலாம் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கு நான் வேணுமா இல்லை அந்த மேக்கப் ப்ரொஃபஷன் வேணுமா? நீயே டிசைட் பண்ணிக்க. நான் என்னோட ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கேன். நீ உன் இஷ்டத்துக்கு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்போ எது கத்திட்டு இருக்க? அதான் நான் சொல்லிட்டேன்ல, உனக்கு நான் முக்கியமா இல்லை அந்த மேக்கப் ப்ரொஃபஷன் முக்கியமா? நீயே டிசைட் பண்ணிக்க. தள்ளு. அண்ணா, டேய் அண்ணா. வாடி வாயாடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணி இங்க. உள்ளதான் இருக்கா. அண்ணி. அம்மா எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி உள்ள வா. அண்ணி. ஹே, எப்படி நான் நல்லா இருக்க? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அம்மா எங்க? வெளில இருக்காங்க. சரி வா போலாம். நீ என்ன வீடு பக்கமே வர மாட்டேங்கிற? இல்லம்மா, ஒர்க் வர அத்தை, டைட்டா போகுது. எப்படி அதான். இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தே. என்னம்மா நெத்தில பொட்ட காணோம்? இல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் தே. அதை வைக்க மறந்துட்டேன். இதோ இப்போ வச்சிடறேன் தே. சரிம்மா, ஆனா நெத்தில பொட்டு இல்லாம இருக்க கூடாது. சரியா? சரிங்க தே, வச்சிடுறேன். அண்ணி, நான் வந்ததே நேர்ல பார்த்து உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடா? காலேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க ஃபேன். அவங்களுக்கு நீங்க போடுற மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேரு அவங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏய், அமைதியா இருக்க முடியாதா? எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியும். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துற? விடுங்க அண்ணி, இவன் பரம பிடிச்சவன். வாங்க. என்ன நீ ஆச்சு? ஏன் அண்ணா கோவப்படுறாங்க? உங்க அண்ணனுக்கு நான் இந்த வேலையே செய்யக்கூடாதான். வேலை செய்யக்கூடாதா? புரியல நீ. உங்க அண்ணனுக்கு நான் மேக்கப் போடுற வேலையை விட்டுணுமா, இல்லைன்னா உங்க அண்ணன் என்ன விட்டுருவாராம். ஐயோ, அண்ணன் எப்பவுமே இப்படித்தான். கோவத்துல ஏதாச்சும் பேசுவான், அண்ணன் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டான். அண்ணி, இந்த ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிட்டுமா? இல்லடா, அதுலேயே கம்மியாக தான் இருக்கு. நான் இப்போ ஆர்டர் போட்டேன்னா எனக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது உனக்கும் சேர்த்து வாங்கி தந்துடுவா? ஏய் ஸ்ருதி, உனக்கு அறிவு இல்ல? அடுத்தவங்க கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்க. ஏதோ எதுவும் இல்லாத மாதிரி. எதிச்சு வா. அத்தை, இல்லை இப்போ என்ன ஆச்சுன்னு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் புதுசாக தானே வாங்கி தரேன்னு சொன்னேன். பரவாயில்லம்மா, இவளால வாங்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை. உங்க மாமனாட்ட சொன்னா உடனே வாங்கி கொடுத்துருவாரு. ஏய் வாடி. என்னென்னலாமோ யோசிச்சு வச்சிருந்தேன்டி. இப்போதான் என் மேக்கப்புக்கு நிறைய ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. என் ப்ரொஃபைலும் நல்லா பில்ட் ஆக ஆரம்பிச்சுது. இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் சொந்த வீடெல்லாம் வாங்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன்டி. இந்த நேரம் பார்த்து தான் உன் புருஷன் இப்படி பண்ணுமாடி? அதாண்டி எனக்கும் தெரில. நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆக போகிறேன்னு சொன்னதும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவர் இப்போ நீ இந்த வேலைக்கே போகாதன்றாரு. என்ன நடந்திருக்கும்? பூஜா, நான் ஒன்று சொல்லட்டா? நம்ம புருஷங்க எல்லாம் நல்லவங்க தான். அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்களால தான் கெட்டு போகிறாங்க. எக்ஸாம்பிள் அவங்க அம்மா, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான். நீ யோசிச்சிருக்கியா? நம்ம புருஷங்களாம் நம்ம கூட இருக்கும்போது நல்லவங்களா தான் இருப்பாங்க. இதுவே அவங்க அம்மா வீட்டுக்கு தனியாக போயிட்டு வந்தா அவங்க பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். கவனிச்சிருக்கியா நீ? என்ன மூடி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் சொல்கிறத பண்ணு. மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னோட வீட்டில் வை. உன் புருஷனுக்கு தெரியாமல் வேலை பண்ணு. கேட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சமாளி. ஓகே தாண்டி, ஆனால் தப்பு இல்லையா? எந்த தப்பும் இல்லை. அப்போ ஓகேடி. தேங்க்ஸ் டி. முடிஞ்சுங்க. நல்லா இருக்குங்க. உங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே டிஷ்யூ கையில் கேரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸ்வெட் ஆச்சுன்னா லைட்டாக டச் பண்ணி மட்டும் எடுங்க. மொத்தமாக கை வச்சு வைப் பண்ணிடாதீங்க. அப்புறம் 5K அட்வான்ஸ் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் இன்னும் 15K இருக்கு. பூஜா, இப்போ நான் உனக்கு 5K ஜிபே பண்ணிடுறேன். ரிமைனிங் மார்னிங் பண்ணுறேனே. ஏங்க? எல்லாம் செலவாயிடுச்சுங்க. எப்படி மொய் காசு வந்துடும், அதுலேருந்து எடுத்து மார்னிங் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேனே.
டோன்ட் வரி. சரிங்க, பட் கொஞ்சம் மறக்காமல் அனுப்பி விட்டுருங்க. கண்டிப்பா அனுப்பிடுறேன். ம் சரிங்க. ஹலோ, சொல்லுங்க பூஜா. இல்லை அந்த பேமெண்ட் பேலன்ஸ் இன்னைக்கு போட்டு விட்றேன்னு சொன்னீங்க. ஐயோ மறந்துட்டேங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டு விட்டுறேன். சரி சரிங்க, ஓகே. அச்சச்சோ. பூஜா, எனக்கு இன்னும் பேமெண்ட் வரல பூஜா, வந்த உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். என்னங்க, மறுநாளே மொய் காசுலேருந்து அனுப்பி விட்டுறேன்னு சொன்னீங்க, அப்புறமா ஃபோன் பண்ணால் ப்ராப்பராக அட்டன் கூட பண்ண மாட்டீங்க. இல்ல பூஜா, எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளமா தான் எடுக்க முடியல. அம்மா வேற என்ன கேட்காம மொய் காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நாளைக்கு அனுப்பிச்சிடுறேனே. சரி, கொஞ்சம் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. எனக்கும் அதை நம்பி தான் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ளீஸ். சரிங்க சரிங்க, பண்ணி விட்டுறேன். சரிங்க. என்ன பூஜா, கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு டைம் கால் பண்ணி எடுக்கலாம், பிஸியா இருக்குன்னு தெரியாதா? மேடம், நீங்கள் கொடுக்க வேண்டிய காசுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி காசு தரேன்னு சொல்லி 1 மந்த் கிட்ட ஆகும் போது ஃபோன் பண்ணாலும் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. மறுநாளே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 1 மந்த் கிட்ட ஆகுது மேம். ஹலோ, என்னங்க ஏதோ ஏமாத்திட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போட்ட மேக்கப்பே சுத்தமா சரியில்லை. எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. மீதி காசெல்லாம் ஒன்றும் தர முடியாது. என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நல்லா இருக்குன்னு தானங்க சொன்னீங்க. ஹலோ, ஸ்பாட்ல சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஏங்க, எனக்கு அதெல்லாம் வேணாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை முதல்ல கொடுங்க. எனக்கு அதை நம்பி கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. நீங்க போட்ட மேக்கப் எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. திரும்ப திரும்ப காசு கேக்குறீங்க. போனை வைங்க. ஹலோ ஹலோ. ச்சே, ஒர்க் பண்ணதுக்கான காசை தானே கேட்குறோம், அதுக்கு போய் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. காலை வேற பிளாக் பண்ணிட்டாங்க. ச்சே. ஹலோ பூஜா. மேம் சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பூஜா, எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதே டேட்ல நான் வேற ஒன்று புக் ஆயிருக்கேன் பூஜா. நீங்க ஃப்ரீயா இருந்தா போயிட்டு வந்துடுறீங்க? ஓகே மேம், போறேன். அப்புறம் பேமெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க கிளைண்ட் கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். சரி மேம். நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஓகேம்மா. சரி மேம், ஓகே பாய். ஹலோ போனா, எங்கள் மேம் கிட்டேருந்து கால் வந்துச்சு. வர 22 வந்து நான் கிட்ட எடுத்துக்கிறேன், சரியா? ம் சரிடி. ஹலோ மேம், நீங்கள் சொன்ன அந்த ப்ரைடல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேம். நீங்கள் கூட பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே. சாரி பூஜா. அப்போ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால தான் மறந்துட்டேன். நான் இப்போ போட்டுடுறேன். இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. தேங்க்யூ. மேம், அந்த பேமெண்ட் அப்டேட் கொஞ்சம். அட என்ன பூஜா, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க காசு எடுத்துட்டு ஒன்றும் ஓடிட மாட்டேன். ஐயோ மேம், நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் மறந்துருக்க போகிறீங்களேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண தான் மேம் கால் பண்ணேன். உங்க காசெல்லாம் ஒன்றும் ஏமாத்திட மாட்டேன் பூஜா, கொடுத்துட்றேன். கவலைப்படாதீங்கக்கா, மேக்கப்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்றேன். அக்கா, அப்புறம் இவங்க நம்ம காலேஜ் சீனியர், இவங்ககிட்ட போய் அட்வான்ஸ் கேட்டால் ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ? சொல்லு பூஜா. இல்லை ஒன்றும் இல்லைக்கா. சரிம்மா, அப்புறம் டேட்டா மறந்துடாதம்மா. மே 20 கரெக்ட் தானேக்கா? கரெக்ட் தான். சரிக்கா, ஓகே வச்சிடுறேன். ஹலோ பூஜா, மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமாங்க, சொல்லுங்கள். எனக்கு மே 20th மேரேஜ் இருக்கு, அவைலபிளா இருக்கீங்களா? மே 20th
இல்லைங்க, ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரிங்க. வேற யாராச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? நான் வேணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையா சொல்லி ரெஃபர் பண்ணவா? ஆ ஓகேங்க. சரி ஓகேங்க. தேங்க்யூ. ஹலோ. ஹலோ மேம், பூஜா மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே? ஆமாங்க, சொல்லுங்க. இங்கே மே 20th ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களா? ஐயோ இல்லைங்க, எனக்கு 20th ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நான் வேணும்னா வேறு யார்ட்டையாச்சும் சொல்லி ரெஃபர் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரி ஓகேங்க. சரி ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ. என்ன இந்த அக்கா மெசேஜ் ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க? ரைட்டு, தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்காமல் புக் பண்ணல. எனக்கு இது தேவை. நாளைக்கு முகூர்த்த நாள், கையில் காசு இல்லாமல் புக்கிங் இல்லாமல் உட்காரணுமா? வந்த புக்கிங் எல்லாம் இவங்களை நம்பி வேணாம் வேணான்னு சொன்னனே. ஏய் நில்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ முன் தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. ஓ, உன்னை இந்த மேக்கப் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கியா? அதை விடுறதுக்கு என்ன உனக்கு? அதெல்லாம் ஒரு வேலைன்னு அதுக்கு நீ இவ்வளோ பண்ற? என்ன சொன்ன? இதெல்லாம் ஒரு வேலையாவா? உங்களுக்குலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவ்வளோ ஈஸியாக போச்சுல்ல? உங்களுக்குலாம் நாங்கள் போயிட்டு 4 பவுடரை வச்சு மேக்கப் பண்ணிட்டு வரோம், அதுக்கே 20,000 30,000 சார்ஜ் பண்ணுறவங்கன்னு இலக்காரமாக தான் பேசுவீங்க. ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒரு பெயின் என்னன்னு தெரியுமா? நாங்கள் போய் ரொம்ப நேரம் இதே மாதிரி பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால நெக்லேருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் செம்மையாக வலிக்கும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறதுனால கை கால்லாம் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக வலிக்கும். வெரிகோஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஒரே இடத்த பார்த்து ரொம்ப நேரம் மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஐ ட்ரைனஸ்லாம் கூட வரும், அதனால சிவியரான ஹெட்ஏக்லாம் வரும். இதெல்லாம் கூட ஓகே. நாங்கள் போகிற இடத்துல ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இல்லாமல் ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட வரும் தெரியுமா? சும்மா ஏதோ ஒரு ப்ரஷ்ஷை வச்சு பவுடர் அடிச்சுட்டு போகிறான்னு மட்டும் சொல்கிறீங்கல்ல, அந்த ப்ரஷ்ஷினுடைய காஸ்ட் என்னன்னு தெரியுமா? இல்லை நாங்கள் கொண்டு போகிற ப்ராடக்ட்ஸ் பர்த்தா தெரியுமா? அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் எங்களால் டைமுக்கு சாப்பிட முடியாது, சரியான தூக்கம் இருக்காது. இதெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டீங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேலை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது.